ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சேராஸ் ரிபப்ளிக் லிமிடெட் சேல் அப் டு 50% ஆஃபர் 23rd to 30th January 2026. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர். நம்மளுக்கு மக்கள் தான் பிஆர், அவங்க தான் நம்மள வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. கமருதீன் அவரை பார்த்துட்டு மாதிரி அவனுக்கு ஃபேமிலில சொல்லாத, நம்ம ஜனா இருக்காங்க, நம்ம பசங்க இருக்காங்க, அதான் சொல்றேங்க. நீ வந்தனா பாரு, அவனும் ஒரு மனுஷன் தான், அவங்க தான் பழகணும். அதான் சொன்னேன், நீ ஏன்டா மச்சான் எனக்கு யாருமே இல்லடா. எனக்கு அந்த வார்த்தை சொல்லும் போது அப்படியே செத்து போயிட்டேன் நான். ஏன்டா யாருமே இல்லை, 5000 பேர் இருக்கிறது, இவரு கூட 2000 பேர் இருக்கிறாங்க, குடியரசு திருவருக்காட்டில் இருக்கிறாங்க. இவர் நண்பர்கள், இவர் தம்பிங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆளுக்கு 1000 பேர் சேர்த்து 5000 பேர் உங்க ஃப்ரெண்டா. நீ நான் உனக்கு ஃப்ரெண்ட்னா என் பின்னாடி 5000 பேர் இருக்கிறாங்க. இப்போ புரியுங்களா நான் சொல்றது? அது மாதிரி இதுதான் நட்பு. இதுதான் என்ன காசு பணம் பார்த்துன்னு போறோம் போகும்போது நட்பு இது இப்படி வாங்கினா இப்படி போனா அப்படிதான். யார் தான் தப்பு பண்ணல, அது ஒரு விளையாட்டுல தப்பு நடந்துச்சு. அதே பார்வதிக்கு கண்ணு போலியா, கண்ணில் அடிக்கலையா, பார்வதிக்கு அவ்வளவு பேர் யாரும் சப்போர்ட் பண்ணாங்க. அது மாதிரி வந்து எல்லாருக்கும் ஒண்ணு நடக்குது. அந்த இடத்துல போட்டியா தான் பார்த்துருக்கணும். அவங்க பாரு கமருதீன் ஒரு கோபத்துல பண்ணிட்டாங்க, நடந்து போச்சு, முடிஞ்சிச்சு, பாஸ்ட். அதுக்காக ஒரு பழியே தூக்கி போட முடியாது. ஆனா தப்பு தான். அண்ணன் தான் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வின்னர், நீங்க வந்து இந்த காசு கொடுத்து பிஆர் வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டீங்க இப்படின்ற மாதிரிலாம் போட்டு உங்க ரசிகர்கள் அவங்க தாக்குறாங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது பண்ணக்கூடாதுல்ல, அது ஏன் பண்ணக்கூடாதுல்ல. அது எப்படியோ இப்போ நான் இல்லைங்க, தவறுங்க. அது ஷார்ட்டாக முடிக்கணும்னா அது தவறு. எங்கேயோ நிற்கிறான், இங்கே பார்த்து கத்தி நிற்கிறேங்க, சும்மா இல்லை, நான் அங்கேயோ தானே நிற்கிறான் அப்படின்னு அது பார்த்தாலே தெரியுதுங்க நம்மளுக்கு. அது மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. மக்கள் நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. நான் ஓப்பனாகவே நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்ககிட்ட வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் தலையாரக்க மொத்தம் இதெல்லாம் நடந்தது. இதை தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வானாங்க க்ளீனாக தெரிதுங்க, யாரை கேட்டுருங்க, இது கடையை யாரை கேட்டுருங்கன்னு சொன்னேன். உனக்கு பிரச்சனையா 1 to 1 பேசுறது ஏன் வரமாட்டேன்? திவ்யா தைரியமா நிக்கிறாள், ஏமலா தப்பு இல்லை, திவ்யா நிக்கிறாள், நீ ஏன் வரமாட்டேன்? நான் கேட்டிருப்பேன், திவ்யா கிட்ட பேச. சும்மா நான் உங்க பின்னாடிலாம் எல்லாமே உடந்துட மாட்டாங்க. சும்மா நீ பண்றதுலாம் இதெல்லாம் நான் ஃபுல்லா நான் கேட்டுட்டேன். அவங்க பண்றது எல்லாமே அவங்க எதிர்க்க நான் சொல்லிட்டேன். அப்பதான் அவங்க என்னடா நான் இப்படி பண்றான்னு இப்படி காலை இப்படி பண்ணாங்க தெரியுமா? அப்ப டக்கு நீ ஒரு கால் எடுத்து வச்சு நம்ம வீட்டான இல்ல அப்படி இல்ல, அது பார்க்க படைய பாசி இப்படி பார்த்துனே அதை பண்ணேன். அது எல்லாமே யதார்த்தமா பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் அதுக்கு முன்னாடி மறுநாள் பண்ணதை ஃபுல்லா கரெக்டா விக்கல்ஸ் கிட்ட போய் நான் சொல்லியிருப்பேன். ஓகே விக்கல்ஸ் நான் இப்படி போறேன், விக்கல்ஸ் அவங்க வந்து இப்படி காலில் போறாங்க, இது எத்தனை நான் உள்ள இருக்கும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் காலை போட்டு நான் காலை ஆட்டினோடனே அப்படியே அந்த காலை கீழே இறங்குச்சு. நம்மளுக்கு தெரியலைங்க, ஒருத்தர் ஆட்டிடியூட் பார்த்து நம்மளுக்கு தெரியாதாங்க. மக்களே, we have மக்கள் நாயகன் கானா வினோத் அண்ணன். வணக்கம் சுகுமார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன்மா, நல்லா இருக்கு. சிறப்பு. நாங்க முதல்ல வந்து ரொம்ப தேடிட்டு இருந்தோம். அண்ணன் முதல்ல வந்த உடனே எப்படியாவது பேட்டி எடுத்துனோடனே அட்லாஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ரொம்ப பிளஸ்டு. ஏன்னா அந்த மாதிரி வந்து நீங்க சம்பவம் பண்ணிருக்கீங்க. எந்த பின்னாடி ஒரு டீம் கூட சேரல, எல்லாரும் கூட நேரடியாக பேசி அப்படியே பாயிண்ட் டு பாயிண்ட் இதான் அப்படின்னு சொல்லி இதுதான் நான் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க. அதுவே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா. இப்போ எப்படி இருக்குண்ணா வாழ்க்கை? சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெளியே வந்து பார்த்தோன்னே எங்க அம்மா இருந்து எனக்கு பக்கத்துல இருந்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்களோ அது மக்கள் ரூபத்துல பாக்குறேன். சிறப்பு. மக்கள் அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாய்ப்பு பிக் பாஸ் சீசன் 9 வரதுக்கு முன்னாடி ஏதாவது வாய்ப்புகள் கூப்பிட்டாங்களா, இல்லை இதான் முதல் வாட்டியானா? இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து நான் சீசன் 4 சாண்டி 3 போயிட்டு வந்தாரு. அப்ப 3க்கு நாங்க பாட்டு பண்ணிட்டு இருக்கோம். 2க்கும் பண்ணோம் பாட்டு. 1ல இருந்து நம்ம தானே பண்றோம். அப்படி டிஸ்கஷன்ல போகும்போது போறியா மச்சான் போறியான்னு கேட்டாப்புல. வெங்கையா நம்ம போய் 100 நாள் உள்ள உட்காந்துன்னு நம்ம இப்படி போனோமா சம்பாரிச்சோமா இப்படி போய் நம்மளாலாம் அந்த அளவுக்கு எனக்கு அப்ப பொறுமை இல்லை. அது வந்து கல்யாணம் ஆயிட்டு குழந்தை பார்த்து பின்ட்ட பிறகு நம்மளுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துட்ட பிறகு அது 9th சீசன்ல வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. உள்ள போற வாய்ப்பு கிடைச்சது அப்படின்ட்டாங்க. இந்த செட் பண்ணிட்டு எல்லாம் நம்ம போல. அதான் செட் பண்றது. என்ன செட் பண்றதுன்னா இல்ல எல்லாமே சொல்றாங்க பிஆர். நம்மளுக்கு மக்கள் தான் பிஆர், அவங்க தான் நம்மள வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. நம்ம வந்து வாரம் வீக்கெண்டு ட்ரெஸ்ஸு எப்படி பண்ணுறது, சில விஷயங்கள் என்னென்ன ட்ரெஸ்ஸு திங்ஸ் எடுத்துக்கலாம், இது வரைக்கும் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனதை தவிர வேற எதுவுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகல. அண்ட் மக்களோட சப்போர்ட் இருக்குல்லண்ணா. ஒன்ஸ் இப்போ பாக்கியாக்கு உள்ள போயிட்டதுக்கப்புறம் அவங்களுடைய லைக் அன்பு இருக்குல்ல, உங்களுடைய பிரதிநிதியாக அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய லவ் சொல்றதா இருக்கட்டும், அண்ணன் நல்லா விளையாடணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. அவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இன்னும் ஒரு கேமே ஒரு மாறிச்சு. கண்டிப்பாக. அவங்க இப்போ வெளில வந்ததுக்கப்புறம் என்ன பேசினாங்க, என்ன சொன்னாங்க? இல்லை, இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவ பேச்சை கேட்டதுக்கே நம்ம இவ்வளோ 6 மாசம் சொன்னீங்க. ஆமா, இவ்வளோ வந்திருக்கோன்னா
இன்னும் அவள் பேச்சு எல்லாம் கேட்டால் இன்னும் நம்ம எங்கே போவோம் பாரு அப்படின்றது தான் எனக்கு மனசில் பட்டுட்டே இருக்குது. கண்டிப்பாக நான் கேட்பேன். மனைவி சொல்லே மந்திரம்னு ஒரு பழமொழி இருக்குது. அவள் என்ன சொல்கிறாலோ அதை நம்ம அதை கேட்க போகிறோம். எந்த தாயும் எந்த மனைவியும் வந்து நீ கெட்டு போனன்றதுக்காக நம்மளுக்கு சொல்ல போகிறதில்ல. எல்லாமே நல்ல அட்வைஸ் தான் பண்ண போகிறாங்க. அதில் பாக்கியா வந்து எனக்கு இது இப்படி இருக்கணும் இப்படி பண்ணு. அதே மாதிரி கதை ஒரு கதை வந்து சினிமாவுக்கு வந்து சொன்னாங்க. அது கூட பாக்கியா ஆமா அதை சொல்லணும்னு சர்ப்ரைஸா சொல்ல நினைச்சேன் உங்ககிட்ட. அப்படியே சொல்லிட்டேன். பாக்கியா வந்து அதை வந்து அழகா அனலைஸ் பண்ணி அழகா சூப்பரா உட்காந்து கேட்டாங்க. அழகா பேசினாங்க. இது வந்து அவருக்கு வந்து கேரக்டர் இப்படி தொடருமா இல்ல இவர் அடிக்கடிக்கு தான் காட்டுவீங்களா, அவர் வந்து ஒரு லைஃப்ல ஃபர்ஸ்ட் இப்பதான் வர்றாரு, நல்ல விஷயமா கொடுங்க, எதுவுமே அந்த மாதிரிலாம் சூப்பரா அவங்க கிட்ட பேசி அவ தான் எல்லாமே எனக்கு இப்ப பண்ணிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அவ பேச்சை நல்லா கேட்டா இன்னும் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். லைஃபையே மேனேஜ் பண்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பா. ஓகே, நண்பர்கள் முதல்ல, அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் மனைவி. ஆனா அம்மா சொல்ற பேச்சு நீங்க கேட்டிருப்பீங்களே. ஐயோ, அம்மா சொல்ற பேச்சு. இப்ப அம்மா சொல்றது கேட்டுதான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன். ஸோ கொஞ்சம் அம்மாவை ஏமாத்திடுவோம்ல நம்ம தான். அப்படி யாருமே அம்மாவை வந்து கொஞ்சம் ஜாலியா ஃப்ரெண்ட்லியா போயிட்டு சம்பாரிச்சு சேர்த்து வைடானாங்க, அதை சேர்த்து வைக்கல, இது இங்கே போவாதரா இப்படி போவாதரா இவங்க கூட சேர, அதெல்லாம் வந்து அம்மா கிட்ட வந்து நம்ம பண்ணலாம், உரிமையா பண்ணுவோம். ஒய்ஃப் கிட்ட வந்து அது அவங்க கரெக்டா கட் அண்ட் ரைட்டா கேட்டுருவாங்க. ஆமா, நான் என்ன தலைவா அனுபவம். அது மக்களுடைய அன்பு இருக்குல்ல. நீங்க சொல்ற மாதிரி அவ்வளோ கூட்டம், பட்டாசு வெடிக்கிறாங்க, பேனரா இருக்கட்டும். இன்னொரு இடத்துல வந்து ஒரு மாதிரி ரொம்ப சொல்றாங்க, இப்போ நம்ம 20,000 அண்ணா சம்பாதிச்சானா சுத்தி இருக்கவங்களா கொடுத்துட்டு 2,000 3,000 மட்டும் வீட்டுக்கு எடுத்துன்னு போவாரு. அவங்க வந்து வீட்டுல என்ன பண்றான்னு தெரியல, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாரு. அவருக்கு வந்து ஏதாவது கானா கச்சேரி இருந்தாலும் மத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாரு, இவர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஆரம்ப கட்டத்துல இது மாதிரி எல்லாருக்கும் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பணம் வருது, அடுத்து நம்ம ஒரு ட்ராக் போறோம்னா இப்ப அண்ணனோட மனநிலை எப்படி இருக்கும்? இல்ல யாரா இருந்தாலுமே வந்து ஒரு வாட்டி பட்டுட்டோம்னா மறுவாட்டி கொஞ்சம் உஷாராயிடுவாங்க. அப்போ நான் பண்ணேன் எப்படின்னா, இந்த புகழ் வந்து யாரு இதுல என்ன நான் கத்துக்கிட்டேன்னா, ஒருத்தருக்கு வந்து ஒரு புகழோ ஒரு எல்லாமே வந்து நிரந்தரமா இருக்காது. எல்லாமே பாதியில வந்துட்டு பாதியில போயிடும். எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்குது. எதுவுமே இல்லை, எல்லாம் மாயை, எல்லாமே இருக்கிற வரைக்கும் நம்ம காப்பாற்றிக்கணும். அதுக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டேனோ இல்லை கொடுக்க மாட்டேனோ அப்படிலாம் இல்லை. அப்போ எல்லாத்தையும் கொடுத்தத இப்போ யாருக்கு கொடுக்கணும், பார்த்து கொடுக்கணும். இல்லாதப்பட்டவங்களுக்கோ படிக்கிறதுக்கோ பார்த்து செலவு பண்ணணும். அப்போ வந்து நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம், நாளைக்கு கச்சேரி, அந்த புகழ் இருக்கிற வரைக்கும் நாளைக்கு அப்போ வந்துட்டே இருந்தது பணம். இப்போ இது கொடுத்தா நாளைக்கு கச்சேரி போகிறோம், நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம், இது கொடுத்தா நாளைக்கு சம்பாரிச்சு நாளைக்கு பணம் வந்துடும், இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து கல்யாணம் ஆகலை. ஓகே, அப்போ இப்போ கல்யாணம் ஆகிட்ட பிறகுதான் தெரியுது ஒரு பேம்பர்ஸுக்கு நம்ம வந்து பல லட்சங்கள் செலவு பண்ணணும் போல அப்படின்ற மாதிரி. உண்மையான விஷயம் தெரியுமா? பேம்பர்ஸே வந்து நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் மாமியார் வீட்டில் வந்து எனக்கு இத்தனை 1,000 நகை போடு, கட்டில், பீரோ, பைக்கு, கார் எதுவுமே வேணாம். எனக்கு வந்து அந்த 3 வயசு வரைக்கும் போடுவோமா, அது வரைக்கும் பேம்பர்ஸு, வைப்ஸு அது மட்டும் வாங்கி கொடுத்தாலே அதுவே அவங்களுக்கு பெரிய சீர்வரிசை. சாமா செட்லாம் வேணாம், பேம்பர்ஸு, வைப்ஸு, அது மட்டும் குழந்தைங்க. அசால்ட்டாக செலவு பண்ண காசெல்லாம் வந்து பேம்பர்ஸுக்கு இவ்வளோ காசு ஆகுதடா, இதுக்கு இவ்வளோ ஆகுதடா, இன்னும் ஒழுங்காக சேர்த்து வச்சிருக்கலாமடா அப்படிலாம் தோணுச்சு. ஃபாஸ்ட் முடிஞ்சு போச்சு. கடவுள் நம்மளுக்கு இன்னொன்று ஒரு வழி காட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். கரெக்ட், அவ்வளோதான். அண்ட் இப்போ வாட்டர்மெலன் அவர்கள் வந்து நிறைய சம்பவங்கள்லாம் பண்ணாரு. ஆரம்பத்துலேருந்து இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. வெளில வந்ததுக்கப்புறம் தர்பூசணி அவர் பார்த்தீங்களா? இல்லை, வெளில வந்த பக்கம் பார்க்கல. எந்த தர்பூசணி பார்த்தேன், அவரை பார்க்கல. ஒரிஜினல் தர்பூசணி பார்த்தீங்க. ஏன்னா அவர் அந்த இதெல்லாம் போட்டு பொழந்து கிடந்து வீடியோலாம் பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் இல்லைங்க அவரை இது பண்ண இல்லைங்க. அவங்க வந்து ஒரு கேமாக எடுத்துன்னு வந்தாங்க. அது கேமாக எடுத்துன்னு வந்து நீங்கள் இதை உங்கள் கையால் ஒடிக்க முடியுமா கேட்டாங்க. ஏங்க இதை ஒடிச்சா வந்து அவர் பேராக இருக்குது, இது வந்து இது அடிக்கிற மாதிரி அது தப்பாகிடுங்க பார்க்குறது மக்களுக்குன்னு. இல்லை நீங்கள் வந்து பாக்ஸிங்லாம் பண்ணுறீங்க, இதை கரெக்டாக ஒடிக்கிறீங்களா பாங்க, அதுக்கு வேற எவ்வளோ இருக்குது. நீங்கள் பூசணிக்கு ஆத்தணும் வரலாம், எவ்வளோ ஏற்றணும் வரலாம். இல்லைங்க இதுதாங்க பவர், பூசணிக்கு கூட ஈஸியாக வச்சிடலான்னு. இருந்தாலும் அது வச்சாங்க. ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார்ட், ரெண்டாவது ஒன்று அடிச்சம் செதிரிச்சு. ஆமா, ஏன்னா படங்கள்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு பேக் டு பேக். ஏன்னா இவ்வளோ டயர்டா இருக்கீங்களா? எத்தனை ஷூட் நிறைய போயிட்டு இருக்கீங்க போல? இல்லைம்மா, இப்போ வந்து நேற்று ஜோடி இது போயிட்டு வந்தேன். முந்தா நேற்று ஜிவி பிரகாஷ் சாருடைய படம் நடிக்கிறாரு. அதில் வந்து ஜஸ்டின் பிரபாகரன் சார் நைட்டு ஃபுல்லாக அவர் கூட உட்காந்து ஒர்க், விடிய லிரிக்ஸ் அண்ட் சாங் போச்சு. அப்படி இது முடிச்சோடனே இப்போ இது முடிச்சோடனே எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம். சூப்பர். அதை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே இவருது சாண்டியும் கவினும் பண்ணுறாங்க. ஆமாம், அதுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி வந்து இன்னும் நிறைய கடவுள் புண்ணியத்தில் மக்களுடைய ஆதரவில் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருக்குது. அந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த படத்தில் நடிக்க போகிறேன். இதுக்கப்புறம் பார்ப்போம், மக்களுடைய ஆதரவு இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணணும். ஓகே. அண்ட் வெளில வந்ததுக்கப்புறம் நிறைய கட் வீடியோஸ்லாம் அவங்கள வச்சு அந்த ஃபயர் பிஜிஎம்லாம் போட்டு பயங்கரமாக மாசா காமிச்சிருப்பாங்க. நம்ம மாசாவும் பார்க்கல, ஃபேண்டாவும் பார்க்கல. கேளுங்க, நான் பார்த்ததெல்லாம் வந்து காமெடி, சின்ன காமெடியில் அது மட்டும் தான் பார்த்தேன்.
அண்ட் இப்ப இவர் கூட ஒரு சண்டை நடந்துச்சு பாத்தீங்கன்னா, யாரு கூட, வாட்டர்மேன் கூட. அவர் ஒரே அடி தெரியும்ல, என்கிட்ட மோத சட்டையே இல்லாம வந்து பேர் பாடியோட காமிச்சிருப்பாரு. அப்ப எப்படி நான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்க? ஏங்க அவர் பண்றதை சிரிப்பாகுதுன்ற, நம்ம ஒரிஜினல் சண்டை ஒரிஜினல் ஆளை பார்த்துட்டு அவரை வந்து டூப்ளிகேட்டா பார்த்தா சிரிப்பு வராது. அதான் எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க அங்க சிரிக்காம அமைதியா இருக்கு? டூப்ளிகேட்ல கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும். ஒரிஜினல் இருந்தா கோவம் வரும். அவரு பின்னாடி இருக்கிற பேட்டரி தான் அவர் ஊந்துருவாரு. பொம்மை அது அந்த மாதிரி பேட்டரியில ஓடுங்கிறாப்புல அவரு. சும்மா ஜாலியாக எடுத்துக்க வேண்டியது தான். என்னங்க சொல்கிறீங்க? தப்பா கோவம்லாம் படக்கூடாது. அவர் ஒரு நல்ல ஒரு பிரதர், நல்ல திறமைசாலி, நல்ல மனிதர். உள்ளே வந்தார், அவருக்கும் எனக்கும் நல்ல ஒரு காம்போ ஆச்சு. அது வரைக்கும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஜாலியாக இருந்தோமா, மற்றபடி எந்த கோவமும் அவர் மேலே எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த வினுக்குட்டின்னு சொல்லி யாரோட அவங்க கிட்ட நல்ல ஒரு பாண்டிங்ல இருந்தாங்க. ஆனா அவங்க ஃபுல்லா தந்திரம் பண்ணி தான் அவங்க எடுக்க வச்சாங்க, அந்த பொட்டி எடுக்க வச்சாங்கன்னு சொல்லி அந்த டைம் நிறைய பேச்சுவார்த்தை போச்சு. அதுக்கப்புறம் நீங்க உள்ள போயிட்டு கூட சொன்னீங்க அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு. நான் டிக்ளேர் பண்ணிட்டீங்க. ஆனா உண்மையா பாக்குறேன், அகைன் ரீவாட்ச் பண்ணும்போது எல்லாம் அப்படிதான் இருக்குமோ. எப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றதுக்காக சொன்னாங்களா அப்படின்னு அவங்க மனசுல தான் இருக்குது. அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நான் சொல்றேன், அவங்க அதுக்காக சொல்லியிருந்தா கூட இருக்கலாம், அது இருக்கலாம். ஆனா நான் அப்படி நினைச்சு எடுக்கல. என் ஃபேமிலி, என் பேக்ரவுண்டு, எனக்கு சுச்சுவேஷனு. இப்போ நான் உங்ககிட்ட என்னை பற்றி என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். நீங்கள் பேசி இப்போ பேசிகிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க, என் மைண்ட் வந்து வேறு இடத்துல இருக்கும். நான் வேறு எதனா யோசனை இருப்பேன். எனக்கு தேவை டைம் பாஸ் ஆகணும், நீ பேசு. அதுக்குன்னு இந்த இன்டர்வியூவில் பேசுகிறேன்னு வச்சுக்காதீங்க, சும்மா ஒரு பேச்சு சொல்கிறேன். நான் அங்கே தான் அந்த மாதிரி தான் அந்த வீட்டில் டைமில் ஓடிட்டுருக்கோம். உட்காந்துட்டு நான் அப்படியே அவள் சொல்லணும் ஒன்று சொல்லுங்கிறேன், நான் கேட்டுருக்கேன். எல்லாமே போய்ட்டுருக்கு. 18 லட்சம் அப்படியே சும்மா அப்படி கிடக்குது. நான் இத்தனை நாள் வீட்டில் இருந்ததுக்கான காசு எனக்கு வரும். அது ஒரு ஒரு அமௌண்ட். இது ஒரு 18 லட்சம். நம்ம வந்து ஒன்றும் இல்லாத வந்ததுக்கு இதுவே நம்மளுக்கு போதும், பெரிய விஷயம். வெளியே நான் என்னவா வெளியே தெரியறேன்ட்டு எனக்கு தெரியல. 4 வாளுக்குள்ள நம்ம உள்ள இருக்கிறோம். இதுவும் போச்சுட்டான், விட்டுட்டேன். எனக்கு டைட்டில் கிடைக்கல, இந்த கைக்கு பதில் இந்த கை தூக்கிட்டாங்க. அப்போ என்ன சொல்லியிருப்பாங்க, 18 லட்சம் எத்தனை வந்திருக்கலாமே, பேராசைப்பட்டான் அப்படின்னு. 18 லட்சம் எத்தனை வந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் ப்ரைஸுக்கு தான் ஆசைப்படுவாரா இவரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பேசுறது எப்படி வேணா பேசுவாங்க. ஆனால் எனக்கு இவ்வளோ மக்கள் சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு உள்ளே தெரிஞ்சிருந்தால் நீ கண்டிப்பாக நான் அதை எடுத்துருக்க மாட்டேன். நீ என் ஃபோன் போட்டு சொல்லியிருக்கலாம், எனக்கு நம்பர் உள்ள இல்லைண்ணா. எனக்கு ரம்யா அவங்க உள்ள வந்ததுக்கப்புறம் பக்கத்துல உட்காந்துட்டு நீ தான் வினோத் நம்பர் 1ல இருக்க, எடுக்காத அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதையும் மீறி வந்து எதனால கொலாப்ஸ் ஆயிட்டீங்க? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி நம்பர் 1 சொன்னா நான் எப்படிங்க நம்ப முடியும் அந்த வீட்டில்? கரெக்டா. ரம்யா ஒரு சக கண்டஸ்டன்ட்டுங்க. ஓகே, அவங்களும் ஒரு கேம் ஆடுவாங்களோ நீங்க யோசிச்சீங்க? ரம்யா வந்து திடீர்னு திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, இல்லை ரம்யா வந்து உள்ள யாருக்கு? ரம்யா எனக்கு உண்மையா சொன்னாங்க, மனசார சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த மனநிலையில நீங்க உள்ள இருந்து பாத்தீங்கன்னா என்ன எப்படி சொல்றாங்கன்னா, நீதான் நம்பர் 1ல இருக்கிறாங்க, பில்டப் கொடுக்குறாங்க போல நம்மளுக்கு. யாரா இருந்தாலும் அப்படிதாங்க நினைப்போம். ஒருவேளை இவங்க நம்ம எடுக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்றாங்களா அப்படியே நினைப்போம். அந்த வீடு அந்த மாதிரியான ஒரு வீடு, சண்டை போட்டிருக்கோம், கொண்டு இருக்கோம், அவங்க எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. ஒருவேளை நம்ம எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா அப்படி கூட நம்மளுக்கு வந்து தோணலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? நான் வந்து நம்பர் 1ல இருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்து சொல்றாங்கன்னா, அவங்க ஒருத்தர் புகழ்றாங்கன்னா அதையும் நம்ம நம்பிடக்கூடாது. எனக்கு போதும், என் குடும்பத்துக்கு அது போதும். இதுக்கப்புறம் மக்கள் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வெளியே இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் பண்ண போறேன். அவங்க எனக்கு இதுக்கப்புறம் கொடுத்துருந்தா இருக்க போறாங்க, நான் சம்பாதிக்க போறேன். இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? என்னன்னா, ஒரு கலைஞனா, இப்போ நீ ஒரு சுகுமார், ஒரு கலைஞனா உன்னுடைய முகம் மக்களுக்கு தெரியணும், உன்னுடைய திறமை மக்களுக்கு தெரியணும், நீ யாருன்னு மக்களுக்கு தெரிஞ்சிடும். அது எனக்கு நான் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இதுவே எனக்கு 1000 டைட்டில் வின் பண்ண மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என்ன இதுக்கு அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஒரு கார் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி நான் எனக்கு வர வேண்டியது வந்துடுச்சு, வரப்போகுது. ஒரு கார் இல்லை, என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டால வேற வாங்கி கொடுத்துருவாங்க. ஆஹா, அந்த மாதிரி நட்புக்கு சம்பாதிச்சிருக்கீங்களா? இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. இல்ல, நீங்க ஒரு இடத்துல சொல்லிருப்பீங்க, அவனுக்கு ஃபேமிலி கம்ப்யூட்டர் அவரை பார்த்துட்டு மாதிரி அவனுக்கு ஃபேமிலி எல்லாம் சொல்லாத, நம்ம ஜனா இருக்காங்க, நம்ம பசங்க இருக்காங்க. அதான் சொல்றேங்க, நீ வந்தனா பாரு, அவனும் ஒரு மனுஷன் தான், அவங்க தான் பழகுனா. அதான் சொன்னேன், நீ ஏன்டா மச்சான் எனக்கு யாருமே இல்லடா. எனக்கு அந்த வார்த்தை சொல்லும் போது அப்படியே செத்து போயிட்டேன் நான். ஏன்டா யாருமே இல்லை, 5000 பேர் இருக்கிறது, இவர் கூட 2000 பேர் இருக்கிறாங்க. குடியரசு திருவருக்காட்டில் இருக்கிறாங்க. இவர் நண்பர்கள், இவர் தம்பிங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் கூப்பிட்டா இவர் அவ்வளோ பேர் கூட்டின்னு வரப்போறேன். இது மாதிரி எனக்கு இங்கே ஜெஸ்ஸின்னு ஒருத்தர் இருக்கிறார், இது மாதிரி கிச்சிலி இருக்கிறான் என் ஃப்ரெண்டு விஜி, இது மாதிரி நரேன் இருக்கிறான். இது மாதிரி சேர்த்தா ஆளுக்கு 1000 பேர், சேர்த்தா 5000 பேர் உங்க ஃப்ரெண்டா. எனக்கு நீ நான் உனக்கு ஃப்ரெண்டுனா என் பின்னாடி 5000 பேர் இருக்கிறாங்க. இப்போ புரியுங்களா நான் சொல்றது? அது மாதிரி இதுதான் நட்பு. இதுதான் என்ன காசு பணம் பார்த்துன்னு போகிறோம் போகும்போது. நட்பு இது இப்படி வாங்கினா இப்படி போனா அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இவ்வளவு இந்த நம்ம என்ன நினைச்சு வந்தோமோ அது நடந்துச்சு. நம்ம வந்து வினோத் அப்படின்னா
இந்த பாட்டெல்லாம் பாடுறது இவரான்னு தெரியாது. இப்போ அதெல்லாம் தெரிஞ்சிச்சுல, அதுவே போதுங்க. எனக்கு சர்ச் பண்றாங்க. எனக்கு கிரெடிட் வந்ததே போதும். விஜய் டிவில 20 பாட்டு 25 பாட்டு பண்ணியிருக்கேன். விஜய் டிவில ஒரு ஷோல இவன் சொல்லியிருப்பான், நம்ம தம்பி ரியோ வந்து ஒரு ஹோஸ்ட் பண்ணும்போது சொல்றாப்புல, கானா வினோத் நான் பாட்டை போட்டா தனிப்பட்ட முறையில் ஒரு ஆல்பம் ஃபுல்லா விஜய் டிவில போடணும்னு ஒரு இதுல சொன்னாரு. அது வந்து இவன் ஆடி இருப்பாப்புல, குரோஷி இவெல்லாம் ஆடி இருப்பான். அது மாதிரி எல்லாருக்கும் பாட்டு பண்ணிட்டேன். டைட்டில் சாங்கு கலக்க போகுது யாருன்னா தான் பண்ணேன். இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட், ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் எல்லாமே நான் தான் பிகைன் த ஸ்க்ரீனில் ரைட் பண்ணி பண்ணது. சாண்டியை நானும் ஆரம்பிச்சது, அப்புறம் மணியை நானும் பண்ணோம், மணிக்கு பண்ணி கொடுத்தேன். அப்படியே வந்தது. இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு தெரியாத இருந்து இப்போ அது மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு திறமை, ஒருத்தனுடைய திறமை ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வரணுவாங்க. அது மாதிரி வெளியே. ஆனால் நான் எனக்கு இருக்கிற ரசிகர்லாம் இருந்தாங்க. அதுக்கு நான் கானா பாடும் போதே எனக்கு நிறைய ரசிகர்கள்லாம் கூட்டம்லாம் இருந்தது. சினிமாவில் பாடியிருக்கேன். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியும், முழுக்க தெரியாது. அது இந்த ஷோ மூலியமா நம்ம இந்த சேனலுக்கு இன்னும் தெரியுது வந்திருக்கு. மக்கள் மனசுல இவ்வளோ இடம் பிடிச்சிருக்கிறோம். இதுவே நம்மளுக்கு டைட்டில் வின் பண்ண மாதிரி எனக்கு சந்தோஷம். ஓகே. ஏன்னா ஒரு இடத்துல வந்து இப்போ கமருதி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட அவர் சக கண்டஸ்டன்ட் தான், அவர் நண்பரை தாண்டி சக கண்டஸ்டன்ட் தான். அவர் வெளில போகும்போது வந்து நீங்க உடஞ்சு அழுது அவனும் வந்து லைஃப்காக வந்திருக்கானு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பார்ல. அது இல்லை அதை தான் இப்போ வெளியே ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே. அதுதாங்க பொதுவாக இப்போ அந்த இடத்துல வந்து அவன் யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறான். அவனுக்குள்ளே நிறைய அச்சீவ்மெண்ட் வந்து மனசில் இருக்குது. அவன் நல்ல ஒரு ஸ்டைலாக இருக்கிறான். அவன் படம் பண்ணணும், அவன் ஹீரோ அவனுன்ட்டு கனவுகளோடு வந்திருக்கிறான். ஏதோ யார் தான் தப்பு பண்ணல, அது ஒரு விளையாட்டில் தப்பு நடந்துச்சு. அதே பார்வதிக்கு கண்ணில் அடிக்கலையா? பார்வதிக்கு அவ்வளோ பேர் யாரும் சப்போர்ட் பண்ணலாம். அது மாதிரி வந்து எல்லாருக்கும் ஒன்று நடக்குது. அந்த இடத்துல போட்டியாக தான் பார்த்துருக்கணும். நான் போய் ஹெல்ப் பண்ணது அவங்களுக்கு வந்து ஒரு சக கண்டஸ்டன்ட் கீழே வந்துட்டு அந்த இடத்துல பார்வை இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அது மாதிரி போய் நம்ம தூக்கணும். அது ஒரு விஷயமா இல்லை. கமருதீன் வந்து யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயங்கள். அது கமருதீன் வந்து இது எப்படி சொல்றது, ஒரு அவங்க பாரு கமருதீன் ஒரு கோபத்தில் பண்ணிட்டாங்க, நடந்து போச்சு, முடிஞ்சிச்சு, பாஸ்ட். அதுக்காக ஒரு பழியே தூக்கி போட முடியாது. ஆனால் தப்பு தான், கமருதீன் பண்ணது தப்பு. அதை நேரடியாக நான் சொல்லிட்டேன், நீ பண்ணது தப்புடான்னு. நான் பண்ணது தப்புன்னு அவனும் உணர்ந்து மன்னிப்பாக கேட்டான். சாண்ட்ராவும் வந்து மேடையில் வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க பார்வை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அது ஒரு கேமுக்கு உள்ளே நடந்தது. வெளியே வந்து அண்ணன் தங்கச்சியா மாமா வச்சானா ஃப்ரெண்டாக நம்ம பழக வேண்டியது தான். இதில் என்ன இருக்குது? அதுக்காக அதே விருது வீட்டில் அக்காவை அண்ணனை தங்கச்சி குழந்தையில அடிச்சிக்கலையா? அப்படியே இருக்கிறாங்க. அது ஒரு கேமு. வெளியே வந்தால் ஜாலியாக ஃபேமிலியாக இருக்க நடந்து போகிறது தான். அண்ட் திவ்யாவுக்கும் உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாலாம் முடிஞ்ச அதை பண்ணும் போதெல்லாம் கட்டி பிடிச்ச ஜாலியாக மாதிரி இருந்தாரு. பரவாயில்லப்பா, அந்த ஒரு மொமெண்ட் எல்லாம் வைபா போயிட்டு இருக்கேன்னு. அது எப்படி நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, நண்பர்களாக மாறினது? ஏன்னா பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப உடஞ்சி அவங்க தான் வந்து கன்சோல் பண்ணாங்க உங்களை, ஒன்றும் இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மாக இருந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் தான் வெடிச்சிட்டு இருந்தோம் நாங்கள். ரொம்ப என்ன பார்த்தா திவ்யாக்கு ஆகாது, திவ்யா பார்த்தா எப்படா இன்ன வரைக்கும் நான் வீட்டில் உட்காந்து யோசனை பண்ணியிருப்பேன், எப்படி நம்மளும் திவ்யாவும் எப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஆகணும், எப்படி அண்ணா இங்கே வாங்கினா இப்படி உட்காரனா, எப்படி பேச ஆரம்பிச்சோன்றதே நாங்கள் தெரியல. அது எப்படி தான் அந்த நட்பு இப்படி ஆச்சுன்னா, ஆனால் சூப்பரான ஒரு உண்மையான ஒரு நட்பு. திவ்யா வந்து ஸ்ட்ரைட் பேசுகிற ஒரு ஆள். அந்த மாதிரி வந்து நானும் அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டுக்கு முகத்துக்கு நேராக பேசுவேன். அவங்களோட கலாச்சிருக்காங்க, நானும் அவங்கள எவ்வளோ எங்களுக்குள்ளே ஃபயராக போயிருக்கு. அது அப்படியே வந்து ஒரு ஜாலியாக சூப்பராக போச்சு. அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகணும். அதான் எப்படி சொல்ல, அவங்க அப்பா வந்து ரொம்ப நல்லா பேசினார். அப்பா அந்த மாதிரிப்பா இதான் கேமுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் கேம்ப்பா அப்படி ஸ்போர்ட்டிவாக பார்த்துக்கினாரு. திவ்யாவும் நல்லா பேச ஆரம்பித்தாங்க. ஃபேன்ஸ் மீட் போயிட்டு வந்தேன் திவ்யாவுக்கு. அவங்க கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. வினோத்தனா டைட்டில் வின்னர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் தான் அவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பாவும் ஸ்டேஜில் கை பிடிச்சி என்கிட்ட சொன்னார் இது. அதனால் இது வந்து போட்டிலாம் இல்லை. நான் 5 பேர் ஓடுறோம், ஒருத்தருக்கு அடிபட்டுச்சுன்னா அந்த போட்டியிலேருந்து ஒரு விலக போகிறார், அவ்வளோதான், முடிஞ்சு போய். அது மாதிரி வந்து நான் எனக்கு தேவையானது எனக்கு கிடச்சிச்சு, நான் வந்துட்டேன். அதுக்கு அடுத்தது நல்ல டிசர்வான பர்சன் அவங்க ஒன்றும் ஒன்றும் சாதாரணமாக இல்லை. அவங்களும் அதில் எஃபெக்ட் போட்டிருக்காங்க, அவங்களும் அதில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, உண்மையாக இருந்திருக்காங்க, நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் கொடுக்க தகுதியான ஆள் தானே. ஆமாம். இல்லை நாங்கள் என்னன்னா இப்போ கானா தானே ரொம்ப பிடிச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திவ்யா அவங்க வந்து வீடியோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு கீழே வந்து கமெண்ட் அப்படின்னா, அண்ணன் தான் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வின்னரு, நீங்கள் வந்து இந்த காசு கொடுத்து பிஆர் வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டீங்க இப்படின்ற மாதிரிலாம் போட்டு உங்கள் ரசிகர்கள் அவங்க தாக்குறாங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது பண்ணக்கூடாதுல்ல, அதை ஏன் பண்ணக்கூடாதுல்ல. அது எப்படியோ இப்போ நான் இல்லைங்க, தவறுங்க. அது ஷார்ட்டாக முடியும்னா அது தவறு. என் மேலே இருக்கிற பாசத்தில் வந்து அவங்க வேற எதுனா அவங்களுக்கு நல்லா இப்போ சப்போஸ் என் மேலே அப்படி ஒரு பாசம் இருந்ததுன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணுங்க, அவங்களையும் கொண்டாடுங்க. அவங்களும் ஒரு கலைஞர், அவங்களும் வந்து இப்போ 10 வருஷமாக ஃபீல்டில் இருந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க. என்ன மாதிரி அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நினச்சி
எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அது மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் கொடுக்கணும். ஓகே. அண்ட் உள்ள போகும்போது சொல்லியிருப்பாங்க நடிக்கிற மாதிரி இருக்குமா இல்லை பிளான் பண்ணிங்களா, நடிச்சிடலாமா இல்லை நடிக்காம நம்ம உண்மையா இருக்கலாமா, மக்களுக்கு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்க்குள்ள நான் ஒன்று சொல்லட்டுமா? பிக் பாஸ் வந்து நான் வந்து பாட்டு வந்து கண்டென்ட் வந்து பாட்டு எழுதுவேன். பிக் பாஸ் நம்ம உட்காந்து பார்க்கும், நம்ம இது பண்ணல. ஆமா, புரியுதுங்களா நான் சொல்றது? எனக்கு வந்து உள்ள இப்படி பண்ணணும், என்ன பண்ணுவாங்க, இங்க இது பண்ணணும், டாஸ்க்லாம் தெரியாதுங்க. நான் வந்து கண்டென்ட் பார்த்து பாட்டு எழுதுங்க. ஓகே. நான் வந்து ஏரியா உள்ள என் மாமா மச்சான், என் ஃப்ரெண்டு, என் சொந்த பந்தம் கூட, எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், இப்போ அரோரா வந்து ஒரு சித்தி பொண்ணு, ரம்யா ஒரு சித்தி பொண்ணு, கனியாக்கா ஒரு கூட பிறந்த அக்கா, அமித் ஒரு மச்சான், கமருதீன் ஒரு மச்சான், மாமா மச்சான், இது மாதிரி வந்து நானே வந்து இது வந்து ஒரு ஏரியா, ஒரு ஃபிக்ஸு. நான் இருந்ததே அப்படிதான் இருந்திருப்பேன். பார்த்தீங்கன்னா இவங்களை தூக்கி சுற்றுறது, இவங்க கிட்ட விளையாடுறது, அவங்க கிட்ட விளையாடுறது, இப்போ சண்டை போட்டால் இங்கே வந்து சேருது. அது என் ஏரியாவாக நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அது ஒரு கேமும் அங்கே கேமரா இருக்கிறதும் தெரில. அது ஒரு இதுவாக நான் பார்க்கலாம். நான் என் வீட்டாண்ட இருக்கிற மாதிரி, நான் சக குடும்பத்தில் இருக்கிற மாதிரி நான் அங்கே இருந்துட்டு வந்துட்டேன். ஓகே. பூரி சொல்றதா கொஞ்சம் கடுப்பாயிட்டீங்களா? பூரி வந்து ஆமா, அது மட்டும் கொஞ்சம் கடுப்பாயிட்டீங்க. பூரியை கழுத்து நிச்சு சாவடிக்கிறாப்புல அமித் தான் ஒழுங்கா வரலன்னு கோச்சிட்டு வேற செஞ்சுட்டு நீங்க வேற கோச்சிங் போயிட்டீங்க. அவர் வந்து சமாதானப்படுத்தினாப்புல. அமித்லாம் செம்ம கேரக்டர், குழந்தை மாதிரி தான் ஜாலியா உள்ள. உண்மையிலேங்க அவரு எப்படி சொல்றது, செம்ம. அமித்லாம் இல்லைன்னா நான் வந்து எப்படி சொல்றது, அமித் வந்து எனக்கு எப்ஜே, இந்த பக்கம் எப்ஜே, அவன் ஒரு ரூட்ல போயின்னு இருப்பாப்புல. இதுல வந்து யாருக்கிட்டையுமே அவ்வளவும் பேசாத, என்கிட்ட மட்டும் பேசுறது யாருன்னா அமித். நாங்க மியூசிக்கை பத்தி பேசுவோம், லிரிக்ஸை பத்தி பேசுவோம். அமித் வந்து த்ரீஷா கூட ஹீரோவா நடிச்சிருக்காரு, தெரியல, ஏதோ ஒரு படம், அந்த படம் ரிலீஸ் ஆகல. ஓகே. அவர் பெரிய ஆளுங்க. அவரு உள்ள வரும்போது நல்லா இல்லப்பா, பயங்கர ராயலா இருக்காப்புல, அமெரிக்கா மாப்பிள்ள இவரு. நம்மளெல்லாம் டாஸ்க்லாம் வச்சு காலி பண்ணுவாரு. அப்படின்லாம் ஒரு இது பார்த்து பழகுவாரு. பார்த்தா அவர் வந்து ஒரு ரிச் பாய் அப்படின்னு ராயலா என்ன பண்ணுவார் அப்படின்லாம் நினைச்சேன். இங்கிலீஷ்ல உண்மையிலே சொல்றேன். மச்சாங்க மேல என்னடா டேய் அப்படி ஒரு மாதிரி செம்மையான கேரக்டர்ப்பா, என்னடா இப்படி ஒரு மனுஷனடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுங்களா நான் சொல்றது? இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாரு, அது இன்னும் அல்டிமேட். ஆமா, அவர் சொல்லி கொடுத்த அவரே நான் வந்து சொல்லிட்டு அந்த மாதிரி. அமித் வந்து ரொம்ப ஜாலியான டைப். கமருதீன் ஒரு டைப் ஆஃப், அவனும் அதே மாதிரி தான். அது மாதிரி வந்து எல்லாமே ஒரு தாண்டி உங்களுக்கு பிடிச்சதுன்னா, நீங்க பேசல பழகல, பெருசா டைம் கிடைக்கல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டஸ்டன்ட் அப்சரா. வியனா கிட்ட எப்பவுமே ஜாலியா பேசுவேன், அவகிட்ட ஜாலியா பேசுவேன். எனக்கு அப்சரா கிட்ட தான் செம்ம கேரக்டர். கொஞ்சம் பேசிருக்கலாம். டைம் கிடைச்சுன்னா அப்சராவோட உண்மையான அன்பு இருக்குது, அப்சரா கிட்ட உண்மை இருக்குது, உண்மையான பாசம் இருக்குது. அப்சரா கிட்ட வந்து நான் இன்னும், ஏன்னா கனியாக்கா கிட்ட நல்லா பேசுவேன், ரம்யா கிட்ட பேசுவேன், வியனா கிட்ட பேசுவேன், அரோரா கிட்ட பேசுவேன். அவ்வளோதான். எனக்கு வந்து அப்சரா வந்து என்னடா இன்னும் பழகிருக்கலாமேன்ற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கு. ஏன்னா இப்போ சாண்ட்ரா அவங்க கீழே வந்ததுக்கப்புறம் அவங்கள அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல பார்த்த உடனே கத்துவாங்கல்ல, கமருதீனை பார்த்த உடனே. நான் தான் பக்கத்துல இருந்து பார்த்துருப்பீங்க. அது உண்மையா ஒருத்தவங்க வந்து இப்படிலாம் பண்ணவே நடிப்பு மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு கமருதீன் முதல்ல உடச்சது நீங்க தான். அதாவது ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து பார்த்து எதுக்கு பை பண்ணணும், இவ்வளவு கேமரா இருக்கு, இவ்வளவு மக்கள் இருக்காங்க. அப்பவே கேட்டேங்க. ஆமா, உடனே கேட்டேன். எங்கேயோ நிக்கிறான், இங்க பார்த்து கத்தி நிக்கிறீங்க, சும்மா இல்லை, அங்கேயோ தானே நிக்கிறான் அப்படின்னு. அது பார்த்தாலே தெரியுதுங்க நம்மளுக்கு. அது மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. நான் ஓப்பனாகவே, நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அவங்க கிட்ட வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் தலையிறக்க மொத்தம் இதெல்லாம் நடந்தது. இதை தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வானாங்க, கிளீனாக தெரிதுங்க, வானா வேற கேட்டுருங்க, இது கடையை வேற கேட்டுருங்கன்னு சொன்னேன். அவங்க கேட்கல. அது அப்படியே அவங்க கண்டினியூ பண்ணாங்க. சட்டியாத்துல போயிட்டு தனியாக உட்காந்துருந்தாங்க, சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அப்போ நான் தலையாக இருந்தேன். எவ்வளோ சொன்னேன், திவ்யாவுக்கும் உனக்கும் பிரச்சனைனா திவ்யாவுக்கிட்ட வந்து நான் ஸ்ட்ரைட்டாக இப்போ எல்லாரையும் வந்து நான் தலையாக இருந்தேன்னா, நான் தலையாக இருக்கும்போது அந்த லிவிங் ஏரியாவில் வந்து நிற்க வைப்போம். உனக்கு பிரச்சனையா, 1 to 1 பேசுறதுக்கு ஏன் வரமாட்டேன்? திவ்யா தைரியமா நிக்கிறாள், ஏமலா தப்பு இல்லை, திவ்யா நிக்கிறாள், நீ ஏன் வரமாட்டேன்? நான் கேட்டிருப்பேன். திவ்யா கிட்ட பேச, சும்மா நான் உங்க பின்னாடிலாம் எல்லாமே உடந்துட மாட்டாங்க. சும்மா நீ பண்றதுலாம் இதெல்லாம் நான் ஃபுல்லா நான் கேட்டுட்டேன். அவங்க பண்றது எல்லாமே அவங்க எதிர்க்கும் நான் சொல்லிட்டேன். அப்பதான் அவங்க என்னடா நான் இப்படி பண்றான்னு இப்படி காலை இப்படி பண்ணாங்க தெரியுமா? அப்ப டக்கு நீ ஒரு கால் எடுத்து வச்சு நம்ம வீட்டு அனுப்போம். இல்ல அப்படி இல்ல, இப்படி பார்த்தனே அதை பண்ணேன். இப்படி பார்த்தனே நீங்க, நான் இந்த காலெல்லாம் பார்த்துருக்க மாட்டேன், இப்படி உட்காந்து இப்படி பார்த்தனே கரெக்டா பண்ணிருப்பேன். இல்லை அதுக்கப்புறம் பார்வை சொல்லவும், நீங்கள் போலி, அவங்களுக்கு ரூம் வந்துடுச்சு, தலை ரூமு ஜாலி தான், உங்களுக்குன்னு தனி ரூமு, தலை வீட்டு தலை நீங்கள் அப்படின்னு. போகிறோம் கால் மேலே. அதுதானே பழைய பாசம் போட்டு பண்ணியிருந்தாங்க. அப்படிங்களா? அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா கால் இப்படி நீட்டுவாங்க, டக்கு நீங்கள் கால் மேலே வைப்பீங்களா? அப்போ அந்த பழையப்பா ரீலீஸ் வந்துச்சா, அது எல்லாமே யதார்த்தமாக பண்ண நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அதுக்கு முன்னாடி மறுநாள் பண்ணதை ஃபுல்லாக கரெக்டாக விக்கல்ஸ் கிட்ட போய் நான் சொல்லியிருப்பேன். ஓகே விக்கல்ஸ், நான் இப்படி போகிறேன் விக்கல்ஸ், அவங்க வந்து இப்படி காலில் போகிறாங்க, இது எத்தனை நான் உள்ளே இருக்கும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் காலை போட்டு நான் காலை ஆட்டினேன்,
நான் கால் ஆட்டணுன்னே அப்படியே அந்த கால் கீழே இறங்குச்சு. அதுக்கப்புறம் இவங்க போலியான இல்லை அப்போ பாரு அவங்களும் ரொம்ப ஒன்றா இருந்தாங்க. ஓகேவா? இதெல்லாம் நான் சொல்லிட்டு பிறகு எல்லாம் அப்புறம் கமெண்ட்ஸில் வெளியே வந்து பார்த்தா என்ன சொல்கிறாங்க, என்ன இதெல்லாம் வந்து நீ வந்து யதார்த்தமாக போட்டேன்னு நினச்சேன்னா, ஆனால் நீ அதை வந்து நீ கரெக்டாக பண்ணியிருக்கானான்ட்டு நம்மளுக்கு தெரியலைங்க. ஒருத்தர் ஆட்டிடியூட் பார்த்து நம்மளுக்கு தெரியாதாங்க. அது மாதிரி நான் வந்து இப்போ எப்பவும் சொல்கிறேன், அவங்கள வந்து அது அவங்களுடைய கேம், அது அவங்க அப்படி ப்ளே பண்ணணும்னு அவங்க நினச்சிருக்காங்க. தூண்டி விட்டு விளையாடுறது இல்லை இல்லை, இது சாண்ட்ராவோட கேம்னா அதுதான் அவங்களுடைய கேம். அதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அது முடிவு பண்ணிட்டது யாரு? மக்கள் தீர்ப்பு, மகேஷன். மக்கள் அவங்க முடிவு பண்ணிட்டாங்களே, நம்ம எதுவுமே சொல்லலை. ஒன் ஃபைனல் அட்வைஸ் டு யங்ஸ்டர்ஸ்: செலக்டிவான சாங் பாடணும். செலக்டிவாக போதைப் பொருட்கள் இல்லாத பாடல்கள், ரவுடிஸை பற்றி பாடாத பாடல்கள், கத்தி கெஞ்சா புகையிலை அதை பற்றி பாடாத ஒரு பாடல்கள், இது மாதிரி பாட்டு பாடணும். மக்களுக்கான சமுதாய கருத்தான பாடல்களை கொடுக்கணும். உன் பாட்டை கேட்டு ஒருத்தன் திருந்தணும். புரியுதுங்களா? நீ வந்து இன்னொருத்தனுக்கு பாட்டு தப்பாக பாடுறேன்னா அதே உன் பையன் பண்ணால் நீ அதை ஏற்றுக்குவியா? இல்லை உன் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பண்ணால் நீ ஏற்றுவியா? ஏற்றுக்க மாட்டேன். எவ்வளோ ஜாலியான விஷயங்கள், எவ்வளோ கான்செப்ட் இருக்குது. நான்லாம் ஒரு 300 பாட்டு எடுத்து கொடுக்குறேன் உங்ககிட்ட. அந்த 300 பாட்டை எதனா ஒரு கான்செப்ட் இல்லாத எழுதியிருக்க மாட்டேன். நான் சொல்கிறது புரியுதா? நான் 300 பாட்டு சொல்லுவேன். 300 பாட்டு நான் கொஞ்சம் யோசித்து உட்காந்து சொன்னேன்னா 300 பாட்டும் ஒன்றும் இது காதல்னா காதலில் என்ன நடக்கும், இது ஆட்டோனா ஆட்டோ, இது பைக்குனா பைக்கு, இது பார்க்க மாவா போடாதுன்னா இது போடாது, இது குடினா இது குடி, இது சிகரெட் போனா இது சிகரெட். ஓகே, இது அம்மானா இது அம்மா, இது அண்ணன் தம்பி பாசம். இது மாதிரி வந்து நீ இது லேஸ், இது சில விஷயங்கள் இது மாதிரி நான் பிரிச்சு அக்கறையோட தான் இருக்கும். பிரிச்சு குத்துறோம் உங்ககிட்ட. 300 பாட்டுனா 300 பாட்டுக்கும் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி எழுதுவேன் பாட்டு. அது மாதிரி எழுதி வச்சிருக்கோம் நம்ம. அது மக்களுக்கு தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ வர யங்ஸ்டர்ஸ் வந்து பண்ணுங்க, எவ்வளோ எங்க கதை வந்துட்டே இருக்குதுங்க, எவ்வளோ கதை வந்துட்டு இருக்கு, படம் வந்துட்டு தான் இருக்குது. நமக்கு ஸ்கிப்டா இல்லை, இப்படி நினச்சா இதை பற்றி எழுதலாம், அப்படி நினச்சா அதை பற்றி எழுதலாம். அந்த மாதிரி இன்ஸ்டா இருக்குது. இதெல்லாம் இன்ஸ்டா பற்றி, ஃபேஸ்புக்கை பற்றிலாம் நான் எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்ச பாட்டலாம். இது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வரும், இதெல்லாம் இப்படி இருக்கும். நீ கேட்டிங்கன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டு பாடி வச்சிட்டேங்க நான். இன்ஸ்டாவில் வருது. அது மாதிரி வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. இப்போ இருக்கிறது அப்படியே நான் அப்போ எழுதி வச்சுட்டேன். அந்த மாதிரி வந்து பிஃபோராகவே நான் யோசிச்சு எழுதி வச்சுருக்கேன். பிஃபோராகவே நான் எழுதி வச்சுருக்கிறேன். அப்போ நீங்கள் எழுதலாம்ல இன்னும். நான் சொல்கிறதுங்க புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்ணி நான் மக்கள் இதுக்கு நல்ல பேர் எடுத்தால் அந்த பேர் வந்து கடைசி வரைக்கும் நிலைக்கும். நீ ஒரு பாட்டு பாடுறேன்னா அந்த பாட்டு வந்து 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் பொறுத்து கேட்டால் கூட பா ஏதோ பாட்டுக்கு எதுப்பா இந்த மாதிரி பாட்டு பாடினா கொஞ்ச நேரத்தில் ஃபீல் இதுவாகிடுவாங்க. ஓகே, இது காமனாக பாட்டு பாடுறவங்கன்னா ஜென்ரலாக கேட்குறேன். உங்களை ஃபாலோ பண்ணுற காலேஜ் பசங்க, என்னை ஃபாலோ பண்ணுற காலேஜ் பசங்களுக்கு வந்து அதான் தன்னுடைய அம்மா என்னைக்காக இருந்தாலும் நீ உனக்கு வந்து கூட நிற்க போகிறது உன்னுடைய குடும்பம், உன்னுடைய அம்மா அப்பா, உன் கூட பிறந்த அண்ணன் தங்கச்சிங்க, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க. ஓகேவா? நீ வந்து நல்லா சம்பாதிக்கணும், உங்கள் அம்மா அப்பா பார்த்துக்கணும், உன் அக்கா தங்கச்சிங்களுக்கு நல்லா செய்யணும், உன் கூட பிறந்தவங்களுக்கு நல்லா நீ செய்யணும். எந்த கெட்ட பழக்கம் இல்லாத என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களாக சேர்த்துக்கோ, நல்ல புத்திமதி சொல்கிற ஃப்ரெண்டுங்களாக இரு. அது மாதிரி சேர்த்து குடும்பத்துக்கு பார்த்துக்கணுன்றது தான் என்னுடைய குடும்பத்தை அது போதுங்க. எதுக்குங்க நம்மளை ஆளாக்கி அவங்க வளர்த்து அவங்கள பார்த்துக்கனாலே போதும். இப்போ நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கிறீங்க? இப்போ மாதம் சம்பளம் வாங்கி போய் உங்கள் அம்மா கிட்ட அம்மாவுக்கு நான் இந்த அம்மா வச்சுக்குமா அதுதானே நீங்கள் பண்ணுவீங்க. இப்போது இருக்கிற யங்ஸ்டர் வந்து அதை வந்து வேறு ஒருத்தருக்கு செலவு பண்ணிட்டோ வேற ஒரு அந்த மாதிரி போய் நம்ம வந்து அதெல்லாம் பார்த்தாச்சு. நீ சேர்த்து வை, உன் வாழ்க்கையை நீ பாரு, உன் குடும்பத்துக்கு, உன் கல்யாணத்துக்கு, உன் மனைவிக்கு, உன் குழந்தை குட்டிங்களுக்கு இப்போவே சேர்த்து வை. அதுதான் வேணும். அதுக்காக நான் லைஃப் அட்வைஸ் நல்லா பெரிய ஆளாக வரணும், லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். நல்ல ஒரு திறமைசாலியாக ஒரு பாடகனாவோ உங்ககிட்ட இருக்கிற திறமையில உனக்கு என்ன வருமோ அதை செய், என்ன வருமோ செய், மக்களுக்கு ஹெல்ப் பண்ணு. இல்லாத பசங்களை படிக்கிற பசங்களை படிக்கவை. இப்போது ஒரு வருஷம் கெட்டவங்க கூட ட்ராவல் பண்ணுறதை விட அந்த ஒரு வருஷம் வந்து ஒரு ஆசிரமம் பேஸ் பண்ணி யாருக்குன்னா போய் ஹெல்ப் பண்ணலாம், ஒரு அனாதாசிரமம், ஒரு முதிர் இல்லத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம், ஒரு பிளட்டு இல்லை ரத்தம் கொடுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் ஆர்எஸ்ஆரம் இருக்குது. நைட்டு 1:30 மணிக்கு வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து அழுதுன்னு தாடியோடு இருப்பானுங்க. ஏன்னா 10 மாதம் வயிற்றில் இருக்கிற குழந்தையோடு வருவாங்க. வந்து அந்த மன்றத்தான நாங்களாம் நைட்டு உட்காந்துருப்போம். அங்கே ஒரு அம்பேத்கர் மன்றம், அங்கே வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் ஆர்எஸ்ஆரம். ஓகே, நான் ரத்தம் வேணும்னா என்ன ரத்தம் கேட்கலாங்கண்ணா என்னென்ன பண்ணுறது, காசு கூட தரேன்னா நேற்றுக்கு எழுப்புவோம். யார் பி பாசிட்டிவ், யார் ஓ பாசிட்டிவ், ஓ ப்ளஸ் பாசிட்டிவ், யார் எத்தனை லிஸ்ட் இருக்கும் நம்ம கிட்ட. நம்ம ஃபீனா அப்பன்னு இருக்கார் வீட்டை, அவர்கிட்ட தான் அவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ 1000 லிட்டர் நம்ம மீனாட்சியம்பேட்டில் பிறந்து வந்தவர். நாங்கள் அந்த ஸ்டான்லிக்கும் ஆர்எஸ்ஆரத்துக்கும் நாங்கள் எக்கச்சக்கமாக அந்த ஊர் மக்கள் கொடுத்துருக்கோம். அப்படியே கத்தின்னு விடுறாங்க. பட்டுன்னு யார் பிரவீன் ஓ பாசிட்டிவ், எங்களுக்கே எனக்கு தெரியும். ரமேஷ் வந்து பி பாசிட்டிவ், எல்லாருக்கும் எங்கள் டீமுக்கு தெரிஞ்சிடும்.
போதா பட்டு தூக்கலாம் என்னப்பா வாப்பா ஒட்டுன்னு நைட்டு போட்டு 3 மாதத்துக்கு ஒரு முறை, அப்போல்லாம் 6 மாதத்துக்கு ஒரு முறை கொடுக்கணும். இப்போ 3 மாதம் ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. அவ்வளோ சர்டிஃபிகேட் இருக்கும் வீட்டில், எல்லாரும் வீட்டு பசங்க வீட்டிலலாம், எங்கள் ஏரியாவில். அந்த மாதிரி நாங்கள் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவோம். அது மாதிரி இளைஞர்கள் வந்து சமூக சிந்தனையோடு வாழ்ந்தாலே நம்ம நல்லா இருக்கும். அண்ட் இப்போ வந்ததுக்கப்புறம் பாக்கி அக்கா அவங்களுக்குள்ள நீங்க ஏதாவது ட்ரிப் போகிறதுக்கு டைம் கிடைச்சதா? ஏன்னா அவங்களுக்குள்ள நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு ட்ரிப்பு போன போல இருக்குது, நீ அவ கூட போய் ட்ரிப் போகலான்னு போட்டுக்கிறேன். நானே அவ்வளோ டயர்டாக இருக்கிறேன், அங்கங்கே சுற்றி நீங்களும் விட மாட்டீங்க. இல்லை நான் சொல்லுவாங்களே, நான் இப்போ வந்ததுக்கப்புறம் நான் அக்கா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நீங்க சொல்லிப்பீங்க, என்ன பார்க்காம ஒல்லியா வேற ஆயிட்ட, நீங்களா குண்டா இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி. அது நம்ம வீட்டில் ஒரு பையன் ஒருத்தர் இருக்கிறார், யாரு ஸ்ரேயாஸ். ஓகே, சின்ன பையன், குட்டி பையன், ஒரு 1.5 வயசு. அவர் பண்ணுற நீ அமுகலத்தை பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஏன் அழுகுறான்ட்டு தெரியாது. அவன் அழுவான், நம்ம ஆறுதல் பண்ணணும். அது வந்து எவ்வளோ நேரம் போகுன்றீங்க, விடிய காத்தல் வரைக்கும் போகும். அப்போ ஒரு பொண்ணால் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? அவள் இதே ஃபோன் அட்டன் பண்ணணும், எனக்கு சில விஷயங்கள் எனக்கும் அவள் வந்துட்டு இருக்கிறா, நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டா, ஃபீடிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி வந்து எத்தனை வருஷம், 5 வருஷமா ஃபர்ஸ்ட் குழந்தையிலேருந்து பிரக்யாவும் நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டான். சரி, இவனை பார்த்தா அது மாதிரி தான் இருக்கிறான். நல்லா அழகாக விளாட்றான், மத்தியான கதையெல்லாம் விளாட்றான். நைட் ஆகணும் அந்த மாதிரி திடீர்னு ஒரு மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும். அதனால பாவம் அவளுக்கும் ரெஸ்ட் இல்லை. எங்கே கூப்பிட்டாலும் அவளால் இப்போ வரவும் முடியாது. இவன் கொஞ்சம் வளர்ந்து ஒரு வருஷம் பொறுத்து நாங்கள் நிம்மதியாக தூங்கணும். ஃபர்ஸ்ட்டு தூங்கிட்ட பிறகு தான் அங்கே எங்கே போகிறது கொஞ்சம் நம்ம இப்போதைக்கு ஒன்லி எனக்கு தான் ட்ரிப்ஸ், அவளுக்கு ட்ரிப் இல்லை. ஓகே, பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு ஆசையாக இருக்கும்ல, ஏதாவது என்ன வாங்கி கொடுத்தீங்க நீங்கள் டக்குன்னு வெளில வந்ததுக்கப்புறம்? வந்ததுலேருந்து அப்படியே ஓட்டி எங்கன்னா நம்ம கூட்டுன்னு போயிட்டு எங்கன்னா பண்ணணும்னு ஆசை இருக்குது. அதுக்கான டைம் இல்லை. அப்படியே நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருக்கு. நீங்கள் பார்த்ததுலேருந்து வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் தூக்கமே இல்லாத, நம்ம பணம் சம்பாதிக்கல. இது வந்து ஒரு இது கடமை. இங்கே போகிறது, இங்கே வர்றது, சேனலுக்கு போகிறது, உங்களுக்கு வர்றது, இதெல்லாம் வந்து நம்மளுடைய கடமைகள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரீ ஆகும். ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு தான் நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு தான் நம்ம ஃப்ரீ ஆகும். அப்போ தான் நம்ம ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு எல்லாமே பண்ண முடியும். சிறப்புண்ணா, உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. நான் முன்னாடி இருந்தது ரொம்ப, இப்போ அந்த எனர்ஜி நான் டிவியில் பார்த்த மாதிரி பேக் டு பேக் கவுண்ட்ரு அதெல்லாம் பார்த்தா இன்னும் நிறைய நீங்கள் அடுத்த படங்கள் பண்ணணும், ஹீரோ நடிக்கணும்னா, அதுக்கப்புறம் வில்லன் கிடைச்சா வில்லன் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. கண்டிப்பாக அது எனக்கு அந்த மாதிரி அந்த ஃபேஸ் கட் பயங்கரமாக இருக்குண்ணா. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. SS மியூசிக்னாவே மக்களுக்கு ரொம்ப நன்றி ஆதரவு கொடுத்ததுக்கு. நான் சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் உங்களுக்காக நான் காத்துட்ருக்கேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சிங்க, அதே மாதிரி நினைச்சிட்டு இருங்க. உங்களை சந்தோஷப்படுத்திட்டே இருப்பேன். தேங்க்யூ. நன்றி. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ் கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சேராஸ் ரிபப்ளிக் லிமிடெட் சேல் அப் டு 50% ஆஃபர் 23rd to 30th January 2026. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கிராஸ் கட் ரோட், கோயம்புத்தூர்.